உப்பு வேலி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ரொம்ப பிரதானமானது உப்பு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. உப்பு இல்லாமல் இந்தியர்கள் எதையுமே சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அந்த உப்புக்கு அதிகப்படியான வரியை விதிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்படி உப்புக்கு வரி செலுத்தி தான் மக்கள் அந்த உப்பை வாங்கினாங்க, அல்லது அந்த உப்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகப்பட்டது. இந்த உப்பு கடத்தல்களை எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு சுங்க சுவரை ஏற்படுத்தினாங்க, வேலி மாதிரி அமைச்சாங்க. அந்த வேலி ஒரு உயிர் வேலி. மரங்கள், அப்புறம் புதர்கள், முச்செடிகள், இதால பிரம்மாண்டமான முறையில் ஒரு வேலியை அவங்க அமைச்சாங்க. அந்த வேலியை தாண்டி யாராலையும் உப்பை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகவே முடியாது. பல இடங்கள்ல பல காவலர்களையே அவங்க நியமிச்சிருந்தாங்க. இந்த வேலி சாதாரண வேலி இல்லைங்க. இமயமலையிலிருந்து, இமாச்சல் பிரதேசில் அந்த இமயமலையிலிருந்து ஒரிசா வரைக்கும் 2300 மைல்கள் நீளத்தில் இருந்தது இந்த உப்பு வேலி. இந்த உப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சமுதாய மக்கள் அவங்களுடைய குலத்தொழிலாகவே இந்த மண்ணில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு முன்பு இருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் இருந்த அந்த குலத்தொழிலானது இதனால் பிடுங்கப்பட்டது. அப்போ அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. உப்பளங்களில் அந்த உப்பை விளைவிப்பது, அவற்றையெல்லாம் மூட்டையாக கட்டுவது, அதை தலை சுமையாக கொண்டு போய் விற்பது, அல்லது கோவேரி கழுதைகள் மீது ஏற்றி விற்பது, அப்படின்னு அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடுகள் தோறும் உப்பு தெருவில் விற்பாங்க. மாட்டு வண்டியில் அல்லது தள்ளு வண்டியில் கொண்டு வீடு வீடாக உப்பு சாக்கில் கொண்டு மரக்கா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருப்பாங்க. இப்போ தான் அது பாக்கெட்டில் வாங்கக்கூடிய பொருளாக முழுக்க மாறி போச்சு. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அப்படி அவர்கள் குலத்தொழிலாக தலைச்சுமையாக உப்பை விற்றார்கள், கோவேரி கழுதையின் மீது ஏற்றி விற்றார்கள். இப்போ அந்த தொழிலை அவங்கள்ட்ட பிடுங்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் அந்த தடையை மீறி அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்தது தவறு அல்ல. ஆனால் அதை தப்புன்னு சொல்லி அவங்கள குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு ஒன்றை ஏற்றி அதற்கீழே இவங்களை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் கம்பெனி. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் முதல்ல அதிகப்படியான வருவாயை எதுலேருந்து வந்ததுன்னா இந்த உப்புலிருந்து தான் வந்தது. அந்த மக்கள் அவர்களுடைய தொழிலைத்தான் செய்தார்கள். ஆனால் அதை தவறு என்று சொல்லி அவர்களை அடிமையாக்கியது இந்த கிழக்கிந்திய கம்பெனி. உப்புக்கு அதிகப்படியான வரியை அவங்க வசூலித்தாங்க. அப்போ நாடெங்கும் பல போராட்டங்கள் கிளர்ந்து எழுந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு காரணமே இந்த உப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 1930 மகாத்மா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் என்ற ஒன்றை தண்டியிலே அவர் துவங்கினார். இந்த உப்பு வேலிக்கு எதிராக, மக்கள் உப்பினால் படக்கூடிய பாதிப்புக்கு எதிராக, நாமே அந்த உப்பை காய்ச்சினால் என்ன என்று ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக அவர் ஒரு பெரிய இயக்கத்தை துவங்கினார். அதற்கு நாடெங்கும் மிகப்பெரிய அளவில் வலிமை கூடியது. அப்படி இந்த உப்பு வேலி என்று சொல்லக்கூடியது இந்திய வரலாற்றிலேயே இரண்டரை கலந்த ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய நிலம் வைத்திருந்தவர்கள் எல்லாருமே அவர்களுடைய உப்பளங்களை பராமரிக்கிறதுக்கு, அந்த உப்பளங்களுக்கான பணிகள் செய்வதற்கு அப்படின்னு எல்லாவற்றுக்குமே ஆங்கிலேயர்களிடம் தான் போய் அனுமதி கேட்குற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஒட்டுமொத்த உப்பையுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான நடவடிக்கை உப்புல செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க மாற்றினது தான் இந்தியா முழுக்க ஒரு பெரிய உப்பு வேலி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படிப்பறிவு, அனுபவ அறிவு அப்படின்னு 2 அறிவு இருக்குது. படித்து வர்ற அறிவு படிப்பறிவு. அது சின்ன வயசுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா படிக்க படிக்க நமக்கு ஒரு அறிவு வரும். நெருப்பு சுடும் அப்படின்னு புத்தகத்தில் எழுதியிருந்தால் அது படிப்பின் மூலமாக பெறுகிற அறிவு. சுடும், போய் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, பக்கத்திலே போகக்கூடாது, நெருப்புக்கு பக்கத்தில். அது படிப்பறிவு. அனுபவ அறிவுங்கிறது உடனே வந்துடாது. ஒவ்வொன்றா அனுபவிக்க தான் அது மூலமாக கஷ்ட நஷ்டங்கள் மூலமாக
நமக்கு அறிவு பெருகும். இந்த நெருப்பு தனியாக தொட்டாலும் சுடும், அது அடுப்பில் இருக்கிற பாத்திரங்களை தொட்டாலும் சுடுங்கிறது பல நேரம் நம்ம சுட்டுக்குவோம் கையில். அப்போ அதை வச்சு வர்ற அறிவு அந்த அனுபவ அறிவு. இதில் எது சிறந்தது? அனுபவ அறிவு சிறந்ததா, படிப்பறிவு சிறந்ததா? படிப்பறிவே ஒரு வகையில் அனுபவ அறிவு தானே. அனுபவித்து அதை ஒரு அறிவாக உருவாக்குறாங்க. இப்போ நம்ம புதுசாக கற்றுக்கிறது நமக்கு வர்ற அனுபவ அறிவுன்னு வச்சுங்களேன். ஒரு பாட்டி கிராமத்தில் வயசானவங்கள்லாம் அந்த அனுபவ அறிவு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சமயோஜிதமாக செயல்படுறது. அதுதான் அனுபவம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அனுபவம் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, அதிலிருந்து நிறைய கற்றுக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த பாட்டிக்கு பேர் அந்த கிராமத்தில் மாயாஜால பாட்டி அப்படின்னு பேர். மந்திர தந்திர கதைகள்லாம் பிரமாதமாக சொல்லும் அந்த பாட்டி. அந்த பாட்டிக்கு சொந்தக்காரவங்களாம் அந்த கிராமத்தில் ஊருக்கு நடுவில் குடியிருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் ஊருக்குள்ளே இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேனு ஊருக்கு அவுட்டரில் ஒரு பண்ணை வீடு மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே அந்த பாட்டி குடியிருக்காங்க. எல்லோரும் கேட்பாங்க, ஏன் பாட்டி தனியாக இருக்கீங்களே ஊருக்கு அவுட்டரில், பயமாக இருக்காதா அப்படின்னு. எனக்கா பயமா? நான் மந்திரம் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன், யாரும் வர முடியாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும். அதுவும் அப்படி தான், பகலில் கிளம்பி ஊருக்குள்ளே வரும், பேத்தி பேரன்லாம் உட்கார வச்சு கதைகள் சொல்லும், நல்ல மந்திர கதைகள் தந்திர கதைகள்லாம் சொல்லும். சொல்லிவிட்டு மெதுவாக சாயந்தரம் இருட்டின பிறகு வீட்டுக்கு வரும், சாப்பிட்டு படுத்துக்கிறோம். ஒரு நாள் அப்படி தான் அது ஊருக்குள்ளே வந்துச்சு, சொந்தக்காரங்க வீடுகளுக்காக போச்சு. எல்லாம் முடிச்சுட்டு இரவு 8-9 மணி இருக்கும், தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. இருட்டு, சரியான இருட்டு. அப்போல்லாம் மின்சாரம் இல்லாத காலம். அது அகல் விளக்கு வச்சு தான் பண்ணணும். அங்கே விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ளே. அது போகும்போதே இந்த அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு, என்னடா இது கதவை பூட்டிட்டு வந்தோமே. கிராமத்துலலாம் எந்த கதவும் எந்த வீட்டுக்கும் இருக்காது அந்த காலத்தில். இன்னொன்று, அப்படி கதவு இருந்தாலும் பூட்டியெல்லாம் வைக்க மாட்டாங்க, லேசாக சாத்திட்டு வருவாங்க. இந்த பாட்டி போகுது, கதவு திறந்து கிடக்கு, 2 கதவும் திறந்துருக்கு வீட்டு கதவு. ஆஹா, ஊருக்குள்ளே வேற திருடைங்க அப்பப்போ வர்றாங்கன்னு அரசல் புரசலாக பேச்சு இருக்குது. அப்போ எவனோ ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான். நம்ம ஊரில் அவுட்டரில் இருக்கும், தனியாக வேற இருக்கும். இந்த நேரத்தில் என்ன விபரீதம் நடந்தாலும் நடக்கும். அவன் ஒரு ஆளாக இருந்தால் கூட கையில் கத்தி வச்சுருந்தானா என்ன பண்ண முடியும்? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே போச்சு. அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி மெதுவாக அந்த லேசான மங்கலான வெளிச்சத்தில் தேடிச்சு. ஒரு ஜன்னலோரத்தில் திரைச்சியில் அசைஞ்சிச்சு. அங்கே எவனோ ஒருத்தன் நிற்கிறான், திருடன். இப்போ சத்தம் போட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனோம்னா அவன் முதல்ல சொருகிடுவான் கத்தியை. எப்படி இவனை பிடிக்க வைக்கிறது, அடுத்தவங்களை கூப்பிடுறது அப்படின்னு அந்த பாட்டி யோசிச்சிச்சு. வீட்டுக்கு நடுவில் ஏற்றி வச்சுருந்த அகல் விளக்கிட்ட போய், மந்திர விளக்கே வணக்கம் அப்படின்னுச்சு. இவன் ஆச்சரியமாக பார்த்தான், கிழவி என்ன லூஸ் ஆயிடுச்சா, ஏன் இப்படி விளக்கு முன்னாடி வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு லேசாக அந்த திரைச்சியில் அசைஞ்சிச்சு. எப்பொழுதும் நான் வெளியே சென்று வீட்டுக்குள் வரும்போது ஊரில் என்ன நடந்தது என்று எப்போதும் விசாரிப்பாயே, இன்று ஏன் விசாரிக்கவில்லை அப்படின்னு இந்த விளக்குக்கிட்ட இது கேட்டுச்சு. விளக்கு அந்த காற்று அசைஞ்சதுனால லேசாக ஆடிச்சு. ஓ சொல், கேட்கிறேன் என்கிறாயா அப்படின்னு இதே அதுக்கு பதிலை சொல்லிவிட்டு ஆரம்பிச்சு. வித்தியாசமாக இருக்குது, மாய விளக்குன்றா, மந்திர விளக்குங்கிறா கிழவி, என்ன செய்ய போகிறான்னு இன்னும் கொஞ்சம் அப்படியே திரைச்சியில் அப்படி ஒதுக்கிட்டு பார்க்குறான் என்ன பண்ணுதுன்னு. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறியா? ஊருக்குள்ளே நம்ம அந்த பாப்பா இருக்காள்ல, அந்த பாப்பா யார், என் பேத்தி, கடைசி பேத்தி, அவளை நாய் துரத்துச்சு கடிக்கிறதுக்கு. இவன் என்ன பண்ணா தெரியுமா? சத்தம் போட்டு கத்துனோடனே அங்கே பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரவங்க எல்லாம் வெளியே அந்த நாயை துரத்தி விட்டாங்க. இவன் தப்பிச்சிட்டான். இதுதான் நடந்தது அப்படின்னு அகல் விளக்குக்கிட்ட அந்த பாட்டி சொன்னான். இரு 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 விளக்கு, அவள் எப்படி கத்துனான் அப்படிங்கிறது தானே நீ இப்போ கேட்குற. நானும் அவளை மாதிரியே சத்தம் போட்டு இப்போ சொல்கிறேன் பாரு. அப்படி கத்துனா, அதனால தான் அவள் நாயால் கடிக்கப்படாமல் நாயை விரட்டி விட்டாங்க அப்படின்னு அவள் சொன்னான். என்ன கத்துனான்னா, எல்லோரும் வாங்க காப்பாற்றுங்க, எல்லோரும் வாங்க காப்பாற்றுங்க, எல்லோரும் வாங்க காப்பாற்றுங்கன்னு 3 தடவை அந்த கிழவி சத்தம் போட்டு கத்திட்டு இப்படித்தான் கத்துனான்னா. பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரவங்கெல்லாம் பார்த்தாங்க, கிழவிக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல் இருக்குது, கிழவி திடீர்னு கத்துதுன்னு
திடீர்னு வந்தாங்க, உள்ளே நுழைஞ்சு திருடனை பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டாங்க. இதுதான் சமயோஜித புத்தி, அனுபவ அறிவு தர்றது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.